சென்னை அரும்பாக்கத்தில் வீட்டிற்குள் படுத்த படுக்கையாக கிடந்த 81 வயது முதியவரை தெருநாய்கள் வீடு புகுந்து கடித்து குதறி கொன்ற சம்பவம் மனதை பதற வைத்திருக்கிறது. இந்த கொடூர சம்பவத்தின் பின்னணி குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சென்னை அரும்பாக்கம் அடுத்த திருவள்ளுவர் நகர் வாசுகி தெருவில்தான் மனதை பதைக்க செய்யும் இந்த கோரம் அரங்கேறியிருக்கிறது. திருமணம் செய்து கொள்ளாததால் சொந்த பந்தமின்றி தனியே வசித்து வந்த முதியவர் சுப்பிரமணி 81 வயதானதால் வயது மூப்பு காரணமாக வீட்டு படுக்கையிலேயே முடங்கி போயிருக்கிறார். இந்த நிலையில்தான் விதி விரித்த வலையின் கோர பிடியில் சிக்கிய அவருக்கு இந்த கொடூர மரணம். கடந்த 3 தினங்களாக உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையில் அவதிப்பட்டு வந்திருக்கிறார் சுப்பிரமணி. இந்த சமயத்தில் இரவு நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த தெருநாய்கள் படுத்திருந்த சுப்பிரமணியை தங்களுக்கான இரையாக கருதி கடித்து குதறி கொன்றதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நாய்களின் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்திருக்கின்றனர். அப்போது முதியவர் பரிதாபமாக உயிரிழந்து கிடந்தது அனைவரையும் நிலைகுலைய செய்திருக்கிறது. நான் தான் 3 நாளாக அவரை பார்த்துட்டு இருந்தேன். அவங்க சொந்த தம்பி பண்ணலாம் அங்கே இருக்காங்க. திருப்பி சுடுதண்ணி காய வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள ஒரு நாய் வந்து தலானியை கடிச்சு இழுத்துருச்சு. அந்த பாட்டி வந்து என்கிட்ட சொல்லவும் திருப்பி போனேன். அது தலானெலாம் எடுத்து குப்பையில் போட்டுட்டு மறுபடி அந்த நாய் வந்துச்சு. விரட்டிட்டு மறுபடியும் சுடுதண்ணி காய வைக்க வந்தேன். தண்ணி தான் குடித்தார் 2 நாளாக. அதுக்குள்ளேயும் அப்படியே பார்க்கவே சகிக்கலை. ரெண்டு ஃபஸ்ட்டு 2 வாட்டி வந்தது ஒரு நாய் கருப்பு, மறுபடியும் வந்தது 2. நாங்கள் எல்லோரும் அது நாங்கள் பார்க்கல. ஆனால் நாய் கடிச்சிச்சுன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். மறுபடியும் நாங்கள் எல்லோரும் இருக்கையிலே வந்துச்சு 2 நாய். முதியவரின் மரணம் கொடூரத்தின் உச்சமாய் பகுதிவாசிகளை அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கும் நிலையில், அதே சமயம் முதியவர் தெருநாய் கடித்துதான் உயிரிழந்தாரா அல்லது ஏற்கனவே உயிரிழந்த பின் தெருநாய்கள் உள்ளே சென்றதா என்ற சந்தேகம் கொண்டு விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றனர் போலீசார். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.